நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி மத்திய அலை 720 kHz மற்றும் 101.4 பண்பலை இணை ஒலிபரப்பு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்மளோட ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் சேகர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் அவர்கள் தான் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து காசநோய் தொடர்பான நிறைய கேள்விகளுக்கு டாக்டர் வந்து பதிலளிக்க போகிறாங்க. உங்களுக்கும் வந்து இது தொடர்பான நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நான் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ தாராளமாக கால் பண்ணி பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2499 1014 29860003 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். திரும்ப ஒரு முறை நான் உங்களுக்காக அந்த நண்பரை நம்பரை நான் திரும்ப சொல்கிறேன். 2499 1014 29860003 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே டாக்டர் கிட்ட வந்து எனக்கும் நிறைய கேட்கறதுக்கான கேள்விகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே, ஸோ நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து இந்த நிறைய கேள்விகள் வந்து எனக்கும் லிசனஸை தாண்டி எனக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ முதல்ல என்னோட ஒரு கேள்விகளோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாகவே வந்து காச நோய் அப்படின்னா என்ன? காசநோய்ன்றது நம்ம நுரையீரல் மற்றும் நுரையீரலை தாண்டியும் ஏற்படுற ஒரு நுண்கிருமியால் ஏற்படுற நோய். அந்த கிருமி வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது சுவாசம் மூலமாக நம்ம நுரையீரல் உடம்புக்குள்ளே போய் நுரையீரல்லேருந்து மற்ற இடத்துக்கும் அது பரவும். சில பேருக்கு அப்போவே அது நோயாக தெரியும். சில பேருக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி இருந்தால் அது அப்போ கண்டெயின் ஆகிட்டு எப்போ நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறையுதோ அப்போ நுரையீரலையோ இல்லை நுரையீரல் அல்லாத மற்ற உறுப்புகள்லையோ அதோட அறிகுறிகள் தெரியணும். ஸோ யூஸ்வலாக இதை வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸால் ஏற்படுற இன்ஃபெக்ஷன். இதை வந்து அஃபெக்ட் ஆகிறத பொறுத்து பல்மனரி டிபி அண்ட் எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபின்னு 2 வகையாக பிரிப்பாங்க. ஸோ எந்த உறுப்பு பாதிக்கப்படுதோ அதுக்கு உண்டான அறிகுறிகள் உடம்புல தெரியப்படும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் என்ன சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பரவக்கூடிய ஒரு நோயா இல்லை டிசீஸ்? ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். நம்ம பேசும்போதோ தும்மும் போதோ நம்ம எச்சில்கள் மூலமாக வெளியே வந்து அதை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அதை சுவாசித்து உள்ளே எடுத்துக்கிட்டு போகும்போது அது அவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட் இஸ் அ கண்டேஜியஸ் டிசீஸ். ஓகே, அப்போ அது பரவுறதே வந்து அந்த எச்சில் மூலமாக தான் வந்து இருமல் தும்பல் அந்த மாதிரி மூலமாக தான் நிறைய பரவும். ஸோ அதனால தான் இதை தும்பும்போது சளியை கரெக்டாக கலெக்ட் பண்ணி அதை பதி பண்ணிடணும், இல்லைன்னா எரிச்சிடணும். டிஸ்போசல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த ஒரு நோய் காச நோய் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் வந்து எப்படி இருக்கும்? இது யூஸ்வலாக 2 பிரிப்போம், பல்மனரி எக்ஸ்ட்ரா பல்மனரின்ட்டு. பல்மனரினா லங்ஸில் அஃபெக்ட் ஆகுது. ஸோ யூஸ்வலாக லங்ஸில் அஃபெக்ட் ஆகுவாங்க 2 வாரத்துக்கு மேற்பட்ட இருமல், சார்ந்து காய்ச்சல் வருது, உடம்புல எடை குறையிறது, அந்த மாதிரி பசியை எடுக்காமல் இருக்குது. இதெல்லாம் அதுக்குண்டான சிம்டம்ஸ். எக்ஸ்ட்ரா பல்மனரி எந்த நகம், முடி இதை தவிர எந்த உறுப்பில் வேணாலும் பாதிக்கப்படலாம். ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு நாள்பட்ட பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துல அந்த பிரச்சனை திரும்ப வருது, இல்லை என்ன கொடுத்தாலும் சரியாகலாம், அதில் டிபி இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. ஸோ மூளையில் சீஷஸ் மாதிரி வரலாம், முதுகு தண்டில் வரலாம், வலி இருக்கும். ஸோ எந்த உறுப்பு அஃபெக்ட் ஆகுதோ அந்த உறுப்புக்கு உண்டான பாதிப்பு நம்ம உடம்புல தெரியப்படும். ஓகே, இப்போ சில பேருக்கு வந்து நமக்கு பொதுவாக வந்து இந்த ஜலதோஷம்லாம் பிடிச்சதுன்னா அப்பயும் நிறைய இருமல் வரும். அதுதான் 2 வாரத்துக்கு மேற்பட்ட தொடர் இருமல் இருந்தால் நம்ம காசநோய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாமே தவிர 5 நாள் 7 நாள் இருக்கும்போது அதை பற்றி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. திரும்ப உடனே வருதுனாலும் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன நினைக்கிறேன், முதல்ல இந்த நோய் வந்து எந்த வயதினரை வந்து அதிகமாக தாக்கும்? இது பிறந்த குழந்தையிலேருந்து முதியவர் வரைக்கும் எந்த வயது வரம்புமே இல்லை. அம்மா வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அம்மா மூலமாகவும் கூட இது பரவலாம். பட் அதோட டிரான்ஸ்மிஷன் கம்மி தான். பட் அதுலேருந்து நம்ம எல்டர்லி ஏஜ் 90, ஸோ வயது வரம்புன்றது எந்த இதுவுமே இல்லை. முக்கியமாக குழந்தைகள் முதியவர்களுக்கு வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். இந்த நோய் வந்து இந்த கிருமி நம்ம இந்தியாவில் எல்லா உடம்புக்குள்ளேயுமே இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் நம்மளோட எதிர்ப்பு சக்தி தான் அதை நோயாக பரவாமல் இன்ஃபெக்ஷன்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். எப்போல்லாம் நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறையுதோ அப்போல்லாம் அது நோய் தன்மையாக மாறி அதுக்கு உண்டான அறிகுறிகள் வெளியே தெரியும். ஸோ வயது வரம்பு எதுவுமே இதுக்கு இல்லை. ஓகே டாக்டர், நமக்கு ஒரு நேர் ஒருத்தர் நடந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஓகே,
நேரிலே ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார் கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா டாக்டர் சேகர், நுரையீரல் சிறப்பு மருத்துவர். அவர் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வந்திருக்காங்க சிறப்பு விருந்தினரா. இன்னைக்கு காசநோய் குறித்து நிறைய தகவல்களை டாக்டர் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கும் காசநோய் தொடர்பாக நிறைய டவுட்ஸ் இருக்கு, எனக்கு சந்தேகங்கள் இருக்கு, இதெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 24991034 29860003 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், இனிப்புல இருக்கீங்க, டாக்டர் கிட்ட பேசலாம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன். ஓகே சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க சார், இந்த மாதிரி வறட்டு இருமல் அதிகமா இருந்துச்சுன்னா அது காசநோய்க்குள்ள அறிகுறிகளா எப்படி சார் இருந்து? யூஸ்வலா காசநோயில சளி வெளியே வதங்கய்யா, வதட்டுதமெல்லாம் அதுக்குன்னு அவசியம் இல்ல. வறட்டு இருமல் எங்களுக்கு அதிகமா இருக்குது, அது தலைவலிய வந்துருது. அதுதான் சொல்லுவாங்க, வதட்டுதலும் இருக்கலாம். பட் யூஸ்வலா காசநோய் சளியோட தான் இருக்கும். சில பேருக்கு தான் அது சளி வெளியே எடுக்க முடியாம வதட்டம்லாம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ரே மூலமா எடுத்து பார்த்து நுரையில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, இன்ஃபெக்ஷன் பேட்ச் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான சளி எடுக்க முடியலன்னா பிராங்கோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். ஒரு கேமரா மாதிரி ஒரு குழாய நுரையில் உள்ள விட்டு அந்த இடத்துல சளி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பட் எல்லா வதட்டுதலும் டிவின்னு சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி சொன்னீங்கன்னா காசநோய் இந்த மாதிரி எடை குறைவா இருக்கு அப்படி சொல்லி இருந்தீங்க. அது இடம் எப்படி சார் ரொம்ப உடனே கொஞ்சம் குறையறதா, ரொம்ப நாட்கள் ஆகி குறைஞ்ச காசநோய்? 2 வாரத்துல இருந்து 1 மாசம் 2 மாசம் ஒரு ரீசெண்ட் வெயிட் லாஸ் சொல்லுவோம். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க சார், இப்ப சடனா ஒரு 2 மாசமா அது ரொம்ப வெயிட் லாஸ் இருக்கு, இப்போ 5 கேஜி 10 கேஜி குறைஞ்சிருக்காங்கன்னா அப்ப நம்ம யோசிக்கிறதுல இருக்கு சார். அப்படியே போய் டெஸ்ட் எடுத்துக்கிறது அப்ப நல்லது. இப்ப சார் 2 வாரத்துக்கு மேல இருமல் இருக்கு, படிப்படியா எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, உடம்பு வீக்கா இருக்கு, காய்ச்சல் விட்டு வருதுன்னா பக்கத்துல இருக்க சுகாதார நிலையத்துல போய் சொன்னோம்னா அவங்க அதுக்கு உண்டான டெஸ்ட் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு டிபி இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. நன்றி சார். நன்றி. இன்னொரு ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம், டாக்டர் கிட்ட பேசலாமா? ஆமா, நான் ராமேஸ்வரத்துல இருந்து பேசுறேன். வணக்கம்மா, சொல்லுங்க சார். எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு இருக்க 5 மாசத்துக்கு அடிக்கடி சளி பிடிக்கல. சளி பிடிச்சுன்னா சளி மாதிரி வராது சார், நிற மாதிரி வரும். அதை நான் வெளியில எடுத்துருவேன், வாமிட் பண்ணி வரல உள்ள விட்டு வாமிட் பண்ணிடுவேன். ஆனா சளி மாதிரி எனக்கு நிற மாதிரி வருது, என்ன சார் காரணம்? ஆமா, இது டிபியா இருக்காது, இது அலர்ஜிக் அந்த மாதிரி வகையில வரும். அப்படியா சார்? சரிங்க சார். இது என்ன ஒத்துக்கலையோ சீசனலா இருக்கும், இல்ல சில பேருக்கு சாப்பாடு சாப்பிடுறதுல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், இல்ல டஸ்ட் பிரச்சனையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி வாயில விதல விட்டு சளி எடுக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது. உள்ள என்ன இருக்கோ நம்ம உடம்பே அது பார்த்துக்கும், முடியாதது அதுவே வெளியே எடுத்துரும். சரிங்களா? அடிக்கடி வரும் சார், 6 மாசத்துக்கு வருது, 5 மாசத்துக்கு வருது சளி. அதனாலதான் சொல்லுவாங்க அலர்ஜி மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க, ஏதோ உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார். அதுதான். சோ அலர்ஜி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான வைத்தியமும் என்ன ஒத்துக்கலையோ அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா இது குறையுமா. சரிங்க சார். ஓகே, நன்றி. இன்னொரு ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. மதிய வணக்கம் மேடம், ராயப்பேட்டை வெங்கட். சார், ஓகே, உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப வீசிங் அது மாதிரி நுரையீரல் தொற்று அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு காசநோய் வருமா? வீசிங் இந்த டெம்பரவரியா இருக்கு, ஒரு சில பேர் நடந்தா மூச்சு வாங்குறது, மாடிப்பட்டி இருந்தா மூச்சு வாங்குறது, அதுவும் நுரையீரல் தொற்று. அது நுரையீரல் தொற்று கிடையாதுங்க, அது ஒருத்தர்கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு பரவாது. அது வம்சாவளியா வரலாமே தவிர வீசிங் ஆஸ்மான்னு சொல்றோம்ல, அது தொற்று நோய் கிடையாது. சரிங்களா? அந்த ரிலேட்டடுக்கு காசநோய்க்கும் அதுக்கு எதனா சம்பந்தம் உண்டா? அதுதான் சொல்றேன், காசநோய் இவரைதான் பாதிக்கும் இவரைதான் பாதிக்காதுன்னு எதுவுமே கிடையாது. சரிங்களா? யாருக்கு வேணாலும் காசநோய் வரலாம். எப்போ அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் அவங்களுக்கு வீரியமா வரும், அவ்வளவுதான். தேங்க்யூ சார். நன்றி. நன்றி. நேயர்களே,
ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 3:11 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில டாக்டர் சேகர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் அவர்கள் தான் வந்து இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. காசநோய் தொடர்பான நிறைய கேள்விகளுக்கு டாக்டர் நம்ம கிட்ட தொடர்ந்து வந்து விடையளிச்சுட்டே இருக்காங்க. டாக்டர் இன்னொரு ஒரு நேயர் நம்மளோட இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். செல்வம். சொல்லுங்க சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்க சார். வணக்கம். அதாவது எங்க பையனுக்கு வந்து 25 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்க. அடிக்கடி அந்த தும்பல் மாதிரி வருதுங்க அவனுக்கு. அதிகமா இருக்குது தும்பல். நைட்லாம் ஒரே தும்பல் தான். ஆனா சளிலாம் இல்ல. சளி இரும்பல் இல்ல, தும்பல் வருது. பயங்கரமா தும்பல் வருது. இது வந்து அலர்ஜிங்க. இப்போ இதுக்கு எதனால தும்மல் வருதுன்ற என்ன காரணத்தால் அலர்ஜி வருதுன்றதை பார்த்துட்டு அதை அவாய்ட் பண்ணும். ஆன்டி அலர்ஜிக் மெடிசின்ஸ் கொஞ்சம் எடுத்தோம்னா அந்த தும்மல் கொஞ்சம் குறையும். இது டிபி மாதிரி இல்லை. டிபி இல்ல சார். இது டிபி மாதிரி இல்லை. பட் தும்மல் வந்து யூஸ்வலா அலர்ஜியில தான் இருக்கும். அப்படிங்களா? சரிங்களா? சரி சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி. அடுத்து நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. சார் வணக்கம் மேடம். வணக்கம் சார், டாக்டர் கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எனக்கு ஆக்சுவலா கொரோனா வந்தது, நுரையீரல் பாதிக்கப்பட்டது டாக்டர். சொல்லுங்க சார். ஒரு 3 வருஷம் ஆச்சு கொரோனா வந்து. இப்போ வந்து நெஞ்சில வந்து குத்துது, இருமுனா சளி வரல, ஆனா எச்சல் வந்து தயிர் மாதிரி வருது. சரி, எத்தனை நாளா இருக்குங்க சார்? இது இருக்குங்க, எனக்கு ஒரு 3 இயர்ஸா இருக்கு. இது நுரையீரல் கோவிட் வந்து போனதுக்கு அப்புறம் நுரையீரல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுக்குன்னு பார்க்கணும் சார். அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு அந்த பாதிப்புல இருந்து வெளியே வந்ததுக்குன்னு பார்த்துட்டு சில பேருக்கு வந்து அந்த கோவிடோட தழும்புகள் உள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரி தழும்பு ஏதாவது இருக்கா, அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். இதுவுமே டிபி மாதிரி இல்லை. எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல உடம்புல. மூச்சு வாங்கி எடை குறையுது, எதுவுமே கிடையாது. ஆனா நெஞ்சில குத்துது, சக்குன்னு இருமுனா தயிர் மாதிரி வருது, சளி வரல, எச்சல். அதுதான் இது வந்து நுரையீரல் உள்ள கொஞ்சம் சளி கோக்கிறதுனால வர பிரச்சனை தான் இது. கோவிடால ஏதாவது நுரையீரல தழும்பு ஏற்பட்டிருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் சளி சேரும், அது இந்த மாதிரி வெளியே வரும். ஸோ அதை டெய்லி தட்டி சளி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சரியாகும் சார். அதான் வந்துடுது. ஆனா சுட தண்ணி சாப்பிட்டா அந்த இரும்புல வராது. தண்ணி நிறைய குடிச்சதுனாலே சளி ஈஸியா வெளியே வந்துடுங்கய்யா, அதனால இருமல் கொஞ்சம் குறையும். ஆமாய்யா. ஆனா வந்து எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனா வந்து நெஞ்சில குத்துது, அவ்வளவுதான். அது இருமுனா வந்துடுது வெளியே. அதான் சளி கோத்து வரும்போது அந்த வலி இருக்கு, குத்துற மாதிரி இருக்கு, அதை இரும்பு எடுத்துட்டீங்கன்னா நல்லா ஆகுது. ஸோ அதனால பக்கத்தில் போய் மருத்துவ அணுகி ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்க நுரையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. அந்த கோவிடோட தழும்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படியா? ஆனா ரொம்ப சீரியஸா வந்தது எனக்கு கோவிட். ஆக்சிஜன் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. அதனாலதான் அது மாதிரி வந்து அப்படி ஒரு 3 இயர்ஸ் ஆக்சிடென்ட். ஓகேங்க. நன்றி சார், கால் பண்ணி. அதுதாங்கப்பா, நீங்க ஏற்கனவே சிகரெட்டும் பிடிச்சிருக்கீங்க, கோவிடுமே சிவியரா வந்ததுனால அதோட பாதிப்புகள் நுரையீரல்ல இருக்கும். அது எந்த அளவுக்கு பாதிப்புல இருந்து வெளியே வந்ததுக்கு இன்னும் எவ்வளவு பாதிப்பு இருக்குன்றது அதோட ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு, அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற வைத்தியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, நன்றி. ஓகே டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஆக்சுவலி இந்த காசநோய் வரும்போது எப்போ அதை செக் பண்ணலாம்? இப்போ இது வந்திருக்கு அப்படிங்கிறது யூஸ்வலாக சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம் மேம். எந்த ஒரு பேஷண்ட்டுக்குமே மோர் தென் 2 weeks ஆஃப் காஃப் வித் ஃபீவர், வெயிட் லாஸ் இந்த மாதிரி இருக்குது, இல்லை சளி துப்புனா ரத்தம் வருது, இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ரேவும் சளி வெளியே துப்ப முடிஞ்சால் ஒரு சளி டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்போம். ஸோ எக்ஸ்ரேயில் நுரையில் உள்ள தழும்பு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது, சளி துப்புதில் அந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் கிருமி தெரியுதுன்னா ஸோ அவங்களுக்கு டிபி கன்ஃபார்ம்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி சளி துப்ப முடியல, இல்லை சளி துப்பி எடுக்கிறதுல டிபி கிருமி இல்லைன்னா, எக்ஸ்ரேல பாதிப்பு இருந்ததுன்னா அடுத்து சிடி ஸ்கேன் மாதிரி எடுத்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் இப்போது அட்வான்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, ஃபைபர் ஆப்டிக் பிராங்கோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். ஸோ கேமரா மாதிரி எண்டோஸ்கோப்பி பண்ணுற மாதிரி கேமரா மாதிரி உள்ள ஒரு கருவியை
நுரையீரல் உள்ள விட்டு எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அங்கேருந்து அந்த சளியை எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். முதல்ல வந்து ஸ்பூட்டம் ஏபி மட்டும் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போது வந்து எல்லாருக்குமே அதுக்கு அடுத்த டெஸ்ட்டை சிபிநெட் டெஸ்ட் ஒன்று பண்ணும். ஸோ அது டிபி கிருமி இருக்கான்னு கண்டுபிடிச்சிடும். ரெண்டாவது இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய டிபி மருந்துகளுக்கு அந்த கிருமி கட்டுப்படுமா இல்லையானு செக் பண்ணிடும். ஸோ அது ரெண்டுத்தையும் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான மருந்துகளை ஸ்டார்ட் பண்ணோம்னா பேஷண்ட் சீக்கிரமாக ரெக்கவரி வருவாங்க. ஓகே டாக்டர். ஸோ நேர் வந்து இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், ராஜகோபால், சென்னை. ஓகே சார், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்க பேசலாம். பண்ணிட்டேன் மேடம். ஓகே சார், உங்களோட டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். காச நோய் உள்ளவங்களுக்கு ஏதாவது உணவு கட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு தெரியணும். கூட்டு சிகிச்சை முறை அப்படின்னா என்னன்னு தெரியணும். சார், காச நோய்க்கு உணவு கட்டுப்பாடுன்றது வந்து புரதச்சத்தை அதிகமாக எடுத்துக்க சொல்லுவோம் சார். மற்றபடி இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி கொஞ்சம் பெட்டராகும், ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். கூட்டு சிகிச்சை மூலம்னா மல்டி ட்ரக் ட்ரீட்மெண்ட் சார். யூஸ்வலாக காச நோய்க்கு வந்து 4 வகை மருந்துகள் கொடுப்போம். இனிஷியல் நியூ பேஷண்ட், ஒரு புது வகையான பேஷண்ட், இதுக்கு முன்னாடி நான் டிபி மருந்தே எடுத்துக்கல, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம், அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்டுக்கு, இல்லை மருந்துகளுக்கு கட்டுப்படுற பேஷண்ட்டுக்கு யூஸ்வலாக 4 மருந்துகளை ஒன்றா சேர்த்து ஒரே பில்லில் கொடுப்போம் சார். ஸோ அந்த ஒரு மாத்திரைக்குள்ள 4 மருந்து சேர்ந்து இருக்கும் சார். ஓ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ டாக்டர், எனக்கு வந்து இன்னொரு கேள்வி கேட்கணும் டாக்டர். ஸோ முதல்ல வந்து இந்த காசநோய் வந்து உடலில் இருக்கக்கூடிய எந்த பகுதியை அதிகமாக வந்து பாதிக்கும்? யூஸ்வலாக லங்ஸில் தான் மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகும். 85% வந்து லங்ஸில் தான். ஸோ மிச்சம் இருக்க 15% தான் லங்ஸ் இல்லாது, அது எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபின்னு சொல்லுவோம். அதுவுமே எல்லா உறுப்புலையுமே பாதிப்பு ஏற்படலாம். நகம், முடியை தவிர மற்ற எல்லா உறுப்புலையுமே, மூளை, கண், இதயம், எலும்பு, வயிறு, எல்லா இடத்துலையுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ எந்தெந்த இடம் பாதிக்கப்படுதோ அதுக்கேற்ற அறிகுறிகள் உடம்புல தெரியும். நுரையீரல் அல்லாத இதில் நுரையீரலை சுற்றி தண்ணி கோக்குறதும் நெறிக்கட்டிகள் மாதிரி கழுத்தில் அங்கங்கே நெறிக்கட்டி இருக்கும். ஸோ அதுதான் இதுக்கு மோஸ்ட் காமன் எக்ஸ்ட்ரா பல்மனரி. ஓகே டாக்டர், நேர் ஒருத்தங்க இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க, பேசுங்க டாக்டர். புன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அமர் பேசுறேன். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் சார். சார், நம்ம என் பையனுக்கு 9 வயசு ஆகுது சார். பையனுக்கு அவனுக்கு டஸ்ட் அலர்ஜி சின்ன வயசுல இருந்து பாத்துட்டீங்கன்னா சளி ரொம்ப பிடிச்சிருது. சளி பிடிச்சிச்சுன்னா பாத்தீங்கன்னா இவனுக்கு புகை வச்சா ஒண்டிதான் நல்லா ஆகுது. டாக்டர் சொல்லியிருக்காரு புகை வைங்கன்னு. சார், வைக்கிறதுனால நல்லதா எப்படி சார் இது? ஸோ ஆக்சுவலாக டஸ்ட் அலர்ஜி இருக்குன்றீங்க. ஸோ வீசிங் மாதிரி இருக்கலாம். ஸோ வீசிங்க்கு இன்ஹேலர் எடுக்க முடியாத பட்சத்தில் நெபுலைசேஷன் கொடுப்போம். ஆமா சார், சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவனுக்கு இன்ஹேலர் அடிச்சிட்டு இருந்தோம். அது டைமிங் கொடுப்பாங்க, பஃப் மாதிரி அடிச்சுட்டு. இப்ப பாத்தீங்கன்னா புகை வைக்கிறோம். 9 வயசு பையனுக்கு நெபுலைசர் தேவைப்படும் போது கொடுப்போம். சிவியரா இருக்கும்போதோ இல்லை குறிப்பிட்ட நாளுக்கு கொடுப்போம். பட் தொடர்ச்சியாக கொடுக்கும்போது எதனால ஏன் இன்ஹேலர் வேலை செய்யல, இன்ஹேலர் ஏன் எடுக்க தெரியலையா என்னன்றதை பார்த்துட்டு இன்ஹேலருக்கு மாற்றிக்கிறது நல்லது சார். அப்படியா சார்? சூப்பர் சார். இப்போ பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. இது மாதிரி பண்றதுனால இந்த லங்ஸ், இந்த நுரையீரல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குமா சார்? நுரையீரலோட கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சார். பட் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் இந்த திரும்ப வராது. ஸோ எக்ஸசைஸ் மட்டும் பண்ணீங்கன்னா மறுபடியும் எது ஒத்துக்கலையோ அதை நீங்கள் பண்ணீங்கன்னா திரும்ப வீசிங் வர தான் செய்யும். ஓகே ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே டாக்டர், எனக்கு வந்து இன்னொரு கேள்வி உங்ககிட்ட இருக்கு. முதல்ல இந்த எந்த அளவுக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து காச நோய்க்கு வந்து இருக்கு? இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க மேம். இப்போ டிபி பேஷண்ட்டுன்னு வந்தாங்கன்னா அவங்கள அந்த சளி டெஸ்ட் எடுக்கிறதும் அவங்களோட ட்ரீட்மெண்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு 2 விதமாக பிரிப்போம். நியூ ட்ரீட்மெண்ட், ரீட்ரீட்மெண்ட் பேஷண்ட். அப்புறம் அந்த சிபிநெட் ரிப்போர்ட்னு ஒன்று சொன்னல, அந்த சளிக்கு அந்த கிருமி இருக்கா, அந்த கிருமிக்கு நம்ம எடுக்க போகிற மருந்துகள் வேலை செய்தா இல்லையான்னு சொல்லுவோம். அதை பொறுத்து ட்ரக் சசெப்டபிள் டியூபர்குலோசிஸ், ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ்ன்னு 2ஆக பிரிச்சிடும். ஸோ ட்ரக் சசெப்டபிள் டியூபர்குலோசிஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட் இருக்குது. ஸோ அது 6 மாதம் எடுத்துக்கிட்டோம். சில கண்டிஷனில் 9 மாதம் 12 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். ஆனால் இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ்க்கு நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து நிறைய ரெஜிமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க.
அதுக்கு முன்னாடி 24 மாதம் தொடர்ந்து போடுவோம். அதில் 6 மாதத்துலேருந்து 9 மாதம் இன்ஜெக்ஷன்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்கும். இப்போ முடிஞ்ச வரைக்கும் இன்ஜெக்ஷன் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸை நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயுமே ஆல் ஓவர் லாங்கன்னு ஒரு 20 மாதத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட் இருக்குது. இப்போ நியூவர் ட்ரீட்மெண்ட்ஸாக 6 மாதத்துக்கு மட்டுமே ஒரு ஓரல் ட்ரீட்மெண்ட், இல்லை 9லேருந்து 10 மாதத்துக்கு ஷார்ட்டர் ஓரல் ரெஜிமெண்ட்னு நிறைய புது வகையான இதெல்லாம் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இப்போ ஏதோ ஹெல்த் சென்டரில் நம்ம சளி டெஸ்ட் பண்ணும்போது அந்த சிபிநாட் சென்சிட்டிவ்னு வந்துடுச்சுன்னா அங்கேயே வைத்தியம் பண்ணிப்பாங்க. சப்போஸ் அது ரெசிஸ்டன்ட் சொல்லிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டிஆர்டிபி சென்டர்னு ஒன்று சொல்லுவோம், ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் சென்டர்னு சொல்லுவோம். அங்கே போனாங்கன்னா அங்கே அந்த கமிட்டியில் அவங்களோட இதுக்கு முன்னாடி என்னென்ன மருந்துகள் எடுத்தாங்க, ஒரு மருந்து மட்டும்தான் வேலை செய்தான் செக் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் சளி எடுத்து டிபிக்கு உண்டான எல்லா மருந்துகளில் எந்தெந்த மருந்துலாம் வேலை செய்யும், இதெல்லாம் வேலை செய்யாதுன்றதை அனலைஸ் பண்ணி அவங்களோட வயசு, அவங்களோட மற்ற லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன்லாம் அசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த வகை மருந்து சூட் ஆகுமோ அதை ஸ்டார்ட் பண்ணி அதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணி இது பண்ணுறோம். இப்போ வந்திருக்க புது ரெஜிமெண்ட்டில் ட்ரீட்மெண்ட் அவுட்கம்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ் யாரும் பயப்படாமல் மருந்துகள் வேலை செய்யலைனாலும் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கண்டுபிடிச்சிக்கிறது நல்லது. இந்த வகை ட்ரீட்மெண்ட் எல்லாம் ப்ரைவேட்டில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த ஸ்பெஷல் மருந்துகள்னு சிலர் சொல்லுவோம், அது எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த சளி டெஸ்ட் பண்ணிவிட்டு டிபி மருந்து வேலை செய்யலைன்னு சொன்னாங்கன்னா அவங்க யாரும் பயப்படாமல் பக்கத்தில் இருக்க டிஆர்டிபி சென்டருக்கு போனாங்கன்னா அதுக்கு உண்டான மருந்து வகைகளை ஸ்டார்ட் பண்ணோம்னா ரெஸ்பான்ஸ் பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ இதில் வந்து டிபியில் வந்து நிறைய வகைகள் ஏதாச்சும் இருக்குங்களா? அப்போ நிறைய சில நோய்களுக்கெல்லாம் இந்த வகை இருக்கும், அந்த மாதிரி காச நோய்க்கு ஏதாச்சும் வகைகள் இருக்கா? அதுதான் மேம், டியூபர்குலோசிஸ் அஃபெக்ட் ஆகிறத பொறுத்து பல்மனரி அண்ட் எக்ஸ்ட்ரா பல்மனரின்னு பிரிப்போம். எக்ஸ்ட்ரா பல்மனரியில் சிவியர் சிலது பிரிப்போம். சிவியர்னா பிரெயின், போன், அதெல்லாம் சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிபி. இந்த லிம்ஃப் நோட், ப்ளூரல் எஃப்யூஷன் அதெல்லாம் லெஸ் சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிபி. பல்மனரியில் மிலியரி டிபிலாம் கொஞ்சம் சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிபி. ஸோ பல்மனரி அண்ட் எக்ஸ்ட்ரா பல்மனரி தான் இன்ஃபெக்ஷனை பேஸ் பண்ணி பொறுத்து, ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து ட்ரக் சசப்டபிள் டிபியா ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியா, இதுதான் அதோட வகைகள். ஓகே டாக்டர், இது வந்து ஒரு உயிர்கொல்லி நோயா? இது கரெக்டான சமயத்தில் கண்டுபிடிச்சி கரெக்டான மருந்துகளை ப்ரிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அதை கரெக்டாக எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா கட்டாயம் குணப்படுத்திடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, எடுத்த 2-3 வாரத்துலேயே ஓரளவுக்கு பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், அவங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டு திரும்ப டிபி கிருமி வரும்போது அந்த மருந்துகள் திரும்ப வேலை செய்யாமல் போகும். ஸோ அதுக்கு அகைன் ஹையராக ட்ரீட்மெண்ட் போக போக அவங்க ரெஸ்பான்ஸ் சரியாக பண்ணலைன்னா உயிர்கொல்லி நோய் அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே டாக்டர். அதே மாதிரி இப்போ வந்துட்டு நம்மளை இதுலேருந்து ஒரு இப்போ இந்த மாதிரி காச நோயிலேருந்து நம்மளை ஒரு பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள் என்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்? யூஸ்வலாக இது வந்து தொற்றுநோயின்றதுனால யாருக்கு டிபி இருக்கோ முதல்ல அவங்க செல்ஃப் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். நம்மளுக்கு டிபி இருக்குன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு பொது பிளேஸ்லேயோ காமன் பிளேஸ்லேயோ தொடர்ந்து இரும்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. இரும்பும்போது கர்ச்சீஃப் வச்சோ இல்லை ஷோல்டர்லேயோ இரும்பணும். அவங்க சளியை கண்ட இடத்துல துப்பாமல் ஒரு ப்ராப்பராக கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணி அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். இது அவங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது, நம்மளோட உடம்புல எதிர்ப்பு சக்தியை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், சரியாக சாப்பிட்ணும். சில பேர் இந்த ஃபாஸ்டிங், கண்டினியூஸ் ஃபாஸ்டிங் அதெல்லாம் இருந்து உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையும் போது ஏற்கனவே உடம்புக்குள்ளே இருக்கிற கிருமி நோயாக மாற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி யார்கிட்டையாவது இரும்பிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப நேரம் இருந்து பேசாமல் கொஞ்சம் தள்ளி நிற்கிறது நல்லது. ஓகே டாக்டர். அதே மாதிரி இப்போ வந்துட்டு இதுக்கான நிறைய பேர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, பாதியிலே விட்டுடுறாங்க, மருந்துகளை வந்து நல்லா இருந்ததுக்கப்புறம் வந்து விட்டுடுறாங்க. ஸோ இது மாதிரிலாம் பண்ணும்போது இது மாதிரி பண்ணும்போது அதுக்கான பக்க விளைவுகள் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? இல்லை ஒருவேளை அதிகமாக நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கும்போது அது மாதிரி ஏதாச்சும் பக்க விளைவுகள் ஏதாச்சும் இருக்குங்களா? ஆக்சுவலாக சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஒரு பேஷண்ட் நியூவாக கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு 3% வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் டிபி இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு நியூ பேஷண்ட்டுக்கு. இதுவே ஒரு பேஷண்ட் இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தால் அவங்களுக்கு 12% to 17% இந்த ரெசிஸ்டன்ட் டிபி பேஷண்ட் கேஸாக இருக்கலாம். ஸோ மாத்திரைகளை எடுத்துகிட்டு திரும்ப விட்டாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப அந்த கிருமி வந்துச்சுன்னா ஸோ அந்த மருந்துகள் திரும்ப வேலை செய்யாமல் போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு தடவை மருந்து எடுத்ததுனால அதை திரும்ப அந்த செக் பண்ணாமல் அந்த மருந்து அப்படியே கொடுக்க முடியாது. ஒரு பேஷண்ட் ஒரு டேப்லெட்டை 1 மாதத்துக்கு மேலே எடுத்துட்டாங்கன்னா திரும்ப அந்த மருந்துக்கு அந்த கிருமி வேலை செய்யுமா இல்லையான்றதை செக் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். இது ஒன்று.
ரெண்டாவது டிபி மருந்துகள் எல்லாமே பக்க விளைவுகளோட உள்ள மருந்துகள் தான். அந்தந்த மருந்துக்கு சில பக்க விளைவுகள் இருக்குது. ஸோ எந்த மருந்துகள்லாம் கொடுக்குறோமோ அதுக்கு உண்டான ப்ரீ ட்ரீட்மெண்ட் எவாலுவேஷன் ஒன்று சொல்லும். இந்த மருந்தை இவருக்கு கொடுக்க முடியுதா, அதுக்கு உண்டான தன்மை அவருக்கு இருக்கா, இல்லை அந்த மருந்து கொடுத்தா அவருக்கு பாதிப்பு ஏற்படுமான்றதை செக் பண்ணிவிட்டு கொடுப்போம். ஸோ ப்ரீ ட்ரீட்மெண்ட் எவாலுவேஷன் செக்லிஸ்ட்னு ஒன்று வச்சுருப்போம். ஸோ எந்த பேஷண்ட் என்ன ரெஜிமெண்ட் போடுறோமோ அதுக்கு என்னென்னலாம் பார்க்கணுமோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த க்ரைட்டீரியாலாம் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு. ஓகே டாக்டர், நேர் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஹலோ, வணக்கம், டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு நான் திருவட்டூர் பத்மாவதிங்க. சொல்லுங்க. அந்த முட்டி 2 முட்டியும் வலிக்குதுங்க எனக்கு. அம்மா, நான் நுரையீரல் சிறப்பு மருத்துவமா காசனை தொடர்பான ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாமா? ஸோ நேர்களே திரும்பவும் ஒரு முறை உங்களுக்காக நான் திரும்ப சொல்றேன். நமக்கிட்ட நுரையீரல் சிறப்பு மருத்துவர் தான் வந்திருக்காங்க. ஸோ டாக்டர் சேகர் அவர்கள் அது தொடர்பான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது, இல்லை அது தொடர்பான கேள்விகள் இருந்தா நீங்க தாராளமா டாக்டர் கிட்ட கேட்கலாம். நீங்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 24991014 29860003 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், இன்னும் நல்லா கிளியரா கேட்கும் சார். ரேடியோ இல்ல மேடம், நான் போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார், நீங்க உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். என்னோட क्वेश्चन என்னன்னா, இப்போ ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு எவ்வளவு இம்பாக்ட் இருக்கும்? அவங்க ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னாலும் அவங்களோட நுரையீரல்ல எவ்வளவு வருஷத்துக்கு அந்த இம்பாக்ட் இருக்கும்? அப்புறம் பாசிவ் ஸ்மோக்கருக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் வரும்? ஸ்மோக்கிங் நீங்கள் எத்தனை சிகரெட் எவ்வளோ வருஷமாக பிடிக்கிறீங்கன்றதை வச்சு ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் சார். அதை பொறுத்து உங்களோட நுரையீரல் பாதிப்பு இருக்கும். ஸோ ஸ்மோக்கிங் ஜென்ரலாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட நுரையீரலில் இருக்க எதிர்ப்பு சக்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், சிஓபிடி, கேன்சர் அதுக்கெல்லாம் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, சிகரெட் பிடிக்கிறத விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது விட்டால் நீங்கள் எவ்வளோ தூரம் அதை முதல்ல பிடிச்சிங்களோ அதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் மறுபடியும் நார்மல் லங்காக வர வாய்ப்பு கிடையாது. யூஸ்வலாக இன் ஜென்ரல் என்ன சொல்லுவோம்னா, ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணி 10 years வரைக்கும் அதோட பாதிப்பு இருக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாசிவ் ஸ்மோக்கிங். சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கோ அதே அளவு பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கும் இருக்குது. அந்த புகை எல்லாமே உள்ளே போக தான் செய்யும். சரிங்களா? ஸோ அதனால செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கோ பாசிவ் ஸ்மோக்கோ எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தான் சார். தேங்க்யூ. டாக்டர், அதே மாதிரி எனக்கு கேள்வி ஒன்று இருக்கு. இப்போ இந்த காசநோய் தடுக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பூசிகள் இருக்கா? இப்போ சின்ன வயசுல இருந்து குழந்தையில இருந்து நிறைய தடுப்பூசிகள் போடுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது தடுப்பூசிகள் இருக்குங்களா? இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரே வேக்சினேஷன் பிசிஜி வேக்சினேஷன் தான் மேம். நியூ வேக்சின்ஸ் இதில் ட்ரையலில் இருக்குது, பட் இன்னும் எதுவும் அஃபிஷியலாக ஒன்றும் அப்ரூவ் பண்ணலை. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க பிசிஜி வேக்சினேஷன். அது எதுக்குன்னா, முதல் 2 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ள சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிபி எதுவும் வந்துடக்கூடாதுன்ற ப்ரொடக்ஷனுக்காக தான். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஏஜ் வயது ஆக ஆக அதோட இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ அது மட்டும்தான் இருக்க ஒரே வேக்சினேஷன் இப்போதைக்கு. ஓகே டாக்டர், நேர் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், டாக்டர் கிட்ட பேசலாம். மேடம், எனக்கு இந்த சளி நாள்பட்ட சளி இருந்துட்டுமே இருக்கு மேடம். சார், ஹலோ சார், சொல்லுங்க சார். சார், எனக்கு ஏற்கனவே டிபி அட்டாக் ஆயிடுச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தேன். இருந்தாலும் சளி இருந்துட்டே இருக்கு. சளி வெளியே வருது, இருந்தாலும் நீர் சளி போல உள்ள சேர்ந்து அப்படியே. சிகரெட் பிடிப்பீங்களா சார்? இல்ல சார், சிகரெட்லாம் எதுவும் பிடிக்கிறது. அப்போ ஏற்கனவே டிபி மருந்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா அது முழுமையா குணமாயிடுச்சுன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு. செக் பண்றேன் சார். நான் ஒரு 4-5 வருஷமா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். ஓகே. எல்லாம் இருந்தாலும் அந்த சளி நீர் சளி போல சேருது ஃபர்ஸ்ட்.
ம். அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியான மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் சில பேருக்கு இந்த டிபி வந்து போனதுக்கு அப்புறம் அதோட தழும்புகள் உள்ள இருக்கலாம் சார், சீக்குலேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது தழும்புகள் உள்ள இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சளி சேர்ந்து திரும்ப திரும்ப வெளியே வந்துகிட்டே இருக்கும் சார். அதாவது தொண்டையில இருந்து சேர்ந்து சார் கரெக்டா இது பண்ணா சளி அப்படியே உள்ள இல்ல அதுதான் முதல்ல நுரையீரல்ல எக்ஸ்ரேவோ இல்ல சிடி ஸ்கேனோ எடுத்து பார்த்து பழைய டிபியால எந்த பாதிப்பும் இல்லைன்றதை உறுதிப்படுத்திக்கணும். அப்படி படுத்திட்டோம்னா சைனஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அது மட்டும்தான், மற்றபடி இல்லைன்னா அலர்ஜி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நீர் இணைந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். நான் வந்து அம்பத்தூர்ல ராமச்சந்திரன் பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், அம்பத்தூர்ல ராமச்சந்திரன் பேசுறேன். எனக்கு 77 வயசு ஆகுது. பிபி இது எனக்கு. சொல்லுங்க சார். நுரையீரல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஹெவியா வருமா சார்? நுரையீரல் ப்ராப்ளம் தான், கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி இருக்காதுங்களே சார். அதுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு மாதிரி ஒன்றும் இல்லைங்க சார். நேரடி தொடர்பு எதுவும் கிடையாது. இல்லை சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி நன்றி. ஓகே டாக்டர், அடுத்து எனக்கு இந்த ஒரு டேர்ம் வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த எல்டிபிஐ அதே மாதிரி டிபிடி சொல்லுவாங்களே, இது பற்றின கொஞ்சம் விளக்க முடியுமா? இது என்ன? எல்டிபிஐனா லேட்டன்ட் டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன் மேம். யூஸ்வலாக ஸ்கின் டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம், மேண்டோன்னு ஒன்று பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம், இன்டர்ஃபரன் காமா ரிலீசஸின் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பாசிட்டிவ் இருக்கும். யூஸ்வலாக இந்த பேஷண்ட்டுக்கு எந்த சிம்டமுமே இருக்காது. ஸோ இது என்னன்னா நம்ம உடம்புல இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தமே தவிர அது நோயாக மாறின மாதிரி கிடையாது. யூஸ்வலாக இது வந்து நுரையீரல் அல்லாத மற்ற பகுதியில் எப்போது டிபி இருக்கான்னு இல்லையான்னு சந்தேகத்தில் இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவ் இருந்தால் சில பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். மற்ற எந்த பாதிப்புமே இல்லை, ஒன்லி அந்த ஸ்கின் டெஸ்ட்டோ இல்லை அந்த பிளட் டெஸ்ட் மட்டும்தான் பாசிட்டிவ் இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன் ஸ்பெஷல் பாப்புலேஷன்ஸ்க்கு, நாட் ஃபார் ஆல். ஏன்னா நம்ம இந்தியாவில் செக் பண்ணோம்னா மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் இது பாசிட்டிவ் வருவாங்க. இதுவே வெளிநாடுகளில் இந்த மாதிரி பாசிட்டிவ் வந்தால் உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம கண்ட்ரியில் ஒன்லி இன் ஸ்பெஷல் பாப்புலேஷன்ஸ் இந்த எல்டிபிஐ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து 3 months கோர்ஸ் 6 months கோர்ஸ் பேஸ்ட் ஆன் த ரெஜிமென் வி கேன் கிவ். ஸோ அது வந்து எல்டிபிஐ. டிபிடினா என்னென்னா டியூபர்குலோசிஸ் ப்ரிவென்டிவ் தெரப்பி. யூஸ்வலாக ஒரு பேஷண்ட்டுக்கு டிபின்னு கன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க ஹவுஸ் ஹோல்டு கான்டாக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வீட்டுக்குள்ளே அவங்களோட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம். சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா எக்ஸ்ரே, சளி டெஸ்ட், சளி வந்தால் சளி டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லைன்னா அவங்களுக்கு டிபி வராமல் இருக்கிறதுக்காக 6 மாதமோ இல்லை 3 மாதமோ அதுக்கேற்ற ரெஜிமெண்ட் கொடுத்து அவங்களுக்கு அந்த டிபி ஃபியூச்சரில் உடனே வந்துடாமல் இருக்கிறதுக்காக ஒரு வைத்தியம் கொடுப்போம். ஸோ டிபிடி வந்து ஃபார் ஹவுஸ் ஹோல்டு கான்டெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மியர் பாசிட்டிவ் பல்மனரி டிபி பேஷண்ட்ஸ். ஸோ சளியில் டிபி கண்டுபிடிக்க பேஷண்ட்ஸ்க்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிபி வராமல் இருக்கிறதுக்காக கொடுக்கறது தான் டியூபர்குலோசிஸ் ப்ரிவென்டிவ் தெரப்பி. ஓகே சார், ஒரு நேர் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. ஒரு காலையில எழுந்திரிச்ச உடனே எங்களுக்கு வந்து தும்மல் போடும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் சார். என்ன காரணம் சார்? சார் அது இஎன்டி டாக்டர் பார்த்தீங்கன்னா நோஸ்ல சைனஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா என்னன்னு பார்ப்பாங்க. இல்லை மவுத்தில் ஏதாவது கேரிஸ் டூத் இல்லை இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க சார். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் லங்ஸ் உள்ள ஏதாவது லங் ஆப்சஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த 3 கண்டிஷனில் தான் நீங்கள் தும்மலோ இரும்பும் போதோ வாயிலையோ பேட் ஆர்டர் ஃபவுல் ஸ்மெல்லிங் பெத்துன்னு சொல்லுவோம் சார், அந்த மாதிரி இருக்கலாம் சார். ஸோ இது எதனாலன்றதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான வைத்தியம் எடுத்துக்கணும் சார். இஎன்டி டாக்டர் பார்க்கணும் சார். இல்லை நீங்கள் தும்மல் தான் ப்ரிடாமினண்ட்டாக சொல்கிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை வேணும்னா ஃபஸ்ட்டு இஎன்டி டாக்டர் அந்த சைனஸ் கம்ப்ளைண்ட்லாம் ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது நல்லதுங்க சார். நன்றி நன்றி சார் கால் பண்ணது. அடுத்த ஒரு நேர் இணைந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் மேடம். உங்களோட சந்தேகம் டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க சார்
டிபிங்கிறது வந்து கொஞ்சம், அதாவது வந்து அது வந்துட்டதுக்கு அப்புறம் அது வர்றது அறிகுறி எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? வந்திருக்குங்கிறது அறிகுறி எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அதுதான்மா, 2 வாரத்துக்கு மேற்பட்ட இருமல், சாதாரண உடம்பு காய்ச்சல், பசி எடுக்கல, எடை குறையுது, சளியில் ரத்தம் வருது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நுரையீரலில் டிபி இருக்கலாம்னு சொல்லுவோம்மா. இதை தவிர உடம்புல வேறு எந்த பகுதியில் வேணாலும் பாதிப்பு இருக்கலாம். எந்த பகுதி அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு உண்டான அறிகுறிகள் உடம்புல தெரியுமா. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்து ஒரு நேர்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சார், வயசு 44 வயசு ஆகும் சார். அவங்க வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஒரே சளி மூலமா இருக்கு அப்பப்போ. அது வந்து இது காசநோய் எஃபெக்ட் ஆகுது சான்ஸ் ஏதாவது இருக்கா சார்? அப்படி எதுவும் கிடையாதுங்க சார். சைனசைட்டிஸால காசநோய் வர வாய்ப்பு இல்லை சார். சார், இந்த சைனஸ் வந்து சுத்தமா குணப்படுத்த முடியுமா சார்? அது எதனால வருதுன்றதை பொறுத்துங்க சார். சில பேஷண்ட் சர்ஜரி பண்ணி பார்க்கலாம், சில பேஷண்ட் ஸ்ப்ரே எடுத்துக்கலாம். ஸோ அது ENT டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க சார். அப்படிங்களா சார்? அப்போ அது காசநோய்க்கு சம்பந்தம் கிடையாது? இல்லைங்க சார், பிரச்சனை இல்லை. நன்றிங்க சார். நன்றி சார். நன்றி சார். அடுத்து ஒரு நேர் இணைந்திருக்காங்க. வணக்கம். 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 44 வயசு ஆகும் சார். அவங்க வந்து சைனஸ் ப்ராப்ளம் ஒரே சளி. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. உங்களோட ரேடியோ வால்யூம் கேள்வி கேட்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க. அம்மா கூடாஞ்சேரியில மணிவாசன் பேசுறேன். ஓகே சார், கேளுங்க உங்களோட சந்தேகத்தை. இந்த டிபி டியூபர்குலோசிஸ்ங்கிறது க்யூர் பண்ண முடியுமாமா? அது இதுக்கு முன்னாடி ஒரு 52 இருக்கும்போது எனக்கு வந்தது. மச்சானுக்கு வந்து ஈட்டு போய் காமிச்சேன். அவங்க வந்து INH டேப்லெட்டு ஸ்டெப்டோமைசின் ஒரு 6 மாசம் கொடுத்தா சரி போடுன்னு சொல்லுவாங்க. இப்போ சரியா போச்சு அவனுக்கு. அதனால திருப்பி அது சிம்டம்ஸ் உள்ள சடி வந்துகிட்டே இருக்குமா? சார், INH ஸ்டெப்டோமைசின் மட்டும் கொடுத்த காலம்லாம் ரொம்ப பழைய காலம் ஐயா. ஆமாயா, அது 1980களில் ஃபாலோ பண்ணது. ஆமா ஆமா. சரிங்களா? இப்போ INH டேப்லெட் 6 மாசம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் டாக்டர் சொல்றது சார், இது சொல்லுங்க. காசு நோய் வந்தாவே நடையில போட்டு அவரு செப்பரேட்டா ஒரு அலுமினியம் கிளாஸ் கொடுத்து செப்பரேட்டா வச்சிருவாங்க. அவருதான் ஐயா, உங்களோட சந்தேகங்கள் என்ன அப்படிங்கறத மட்டும் கேளுங்க ஐயா. இல்லப்பா, அதான் இப்போ அந்த டிபி எஃபெக்ட் INH டேப்லெட் செப்டோமைசின் கொடுத்தாக்கா சரியா போயிடுமா? திருப்பி அதனுடைய எஃபெக்ட் இருக்குமா? ஒரு தடவை டிபி வந்தா திரும்ப கட்டாயம் டிபி வரக்கூடாதுன்னு இல்லைங்க, திரும்ப டிபி வரலாம். பட் இப்போ இருக்க மருந்து வகைகளால டிபியை முழுமையா குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஐயா. சரி, ஆமா. இப்பதான் டிடெக்டர் early curable சொல்லியிருந்தாங்க. முன்னால இருந்தா இரும்பி செத்துக்கிட்டே இருப்பாங்க சார். இப்போ பரவாயில்ல. ஸோ டாக்டர், நம்ம முதல்ல இந்த ஒரு கேள்வி கடைசி அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நிக்ஷி அப்படிங்கிறது வந்து என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது வந்து ஒரு சென்ட்ரல் டேட்டா வெப்சைட் மேம். ஸோ இப்போ வந்து டிபி வந்து இட்ஸ் நோட்டிஃபைபிள் டிசீஸ். ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம டிபின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இட் குட் பி அந்த சளி டெஸ்ட் மூலமாகவும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். அது மைக்ரோபயாலஜிக்கலி கன்ஃபார்ம் சொல்லுவோம். இது மாதிரி எந்த ரிப்போர்ட்ஸுமே பாசிட்டிவ் இல்லை, பட் ஸ்டில் எக்ஸ்ரே சிம்டம்ஸ் வச்சு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா கிளினிக்கலி டயக்னோஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 வகையிலுமே டிபி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, இந்த பேஷண்ட்டுக்கு டிபி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்றதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு நோட்டிஃபை பண்ணணும். ஸோ அப்படி அவங்கள நோட்டிஃபை பண்ணும்போது அவங்க இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நிக்ஷை ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த நிக்ஷை ஐடியை வச்சு பேஷண்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் சப்போஸ் அவங்களுக்கு திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் பழைய ட்ரீட்மெண்ட் என்ன கொடுத்தாங்க, அவங்களோட அப்போ இருந்த என்ன கண்டிஷன்றதை வச்சு we can follow it up. ஸோ அதே மாதிரி 6 மாதத்துல ட்ரீட்மெண்ட் சில பேஷண்ட்டுக்கு 20 மாதம் வரைக்கும் போகும். ஸோ 20 மாதம் வரைக்கும் போகும்போது ஒரு பேஷண்ட் ஒரே இடத்துல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மைக்ரேட்டரி பாப்புலேஷன் நம்ம இல்லை நிறைய. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேஷண்ட் மூவ் ஆனாங்கன்னா டிரான்ஸ்அவுட் ஃபார்ம்னு ஒன்று கொடுத்து இந்த ஐடியா கொடுத்துட்டோம்னா எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அங்கே இந்த ஐடியா வச்சு பழைய ட்ரீட்மெண்ட்டை ரெட்ரீவ் பண்ணிவிட்டு ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சென்ட்ரல் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது. ஸோ பேஷண்ட்டோட நிக்ஷை ஐடியா வச்சு இது பண்ணலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ்னா அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுற பேஷண்ட்டுக்கு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி டிவி பேஷண்ட்ஸுக்கு நியூட்ரிஷனல் சப்போர்ட்டுக்காக மந்த்லி டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அவங்க நிக்ஷே போஜனான்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக பேஷண்ட்டு மணி பெனிஃபிட்டும் அடையலாம்.
ஓகே டாக்டர். ஸோ ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைவாக வந்துட்டு இப்போது டிபி வரதுக்கு முன்னாடி என்ன நிறைய நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள். இப்போ பொதுவாக இப்போ உணவு சார்ந்த இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லை வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய இது மாதிரியான தொற்றுகளை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா அது என்ன சொல்வீங்க? டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்ணும். புரதச்சத்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யூஸ்வலாக க்ரௌடட் பிளேசஸ்க்கு போகிறது அவாய்ட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காமல் இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் வந்து இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு நிறைய சந்தேகங்களை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணீங்க. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி மேம். தேங்க்யூ.